ஹலோடா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நான் சாஃப்டாக தான், மோஸ்ட்லி நான் சாஃப்டாக தான் போடுவேன். ஒருவேளை நீங்கள் ஹார்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மோலிஃப்ளிக்ஸ் அண்ட் ஷாஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக 2 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டோரி என்னை விட சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுங்க. ஒருவேளை அவங்க ஐடி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் வீடியோவில் தான் எங்கேயாச்சும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகேடா, நம்ம இப்போ ஹார்ட்லெஸ் யோபோக்குள்ளே போயிடலாம். ஹார்ட்லெஸ் யோபோ பார்ட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஜிமின் ஷாக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. பட் அவர் எந்த ஆன்சரும் சொல்லாமல் மலேசியா போயிருப்பா. அண்ட் நீங்கள் அப்படியே கஃபேல லாஸ்ட்டாக நீங்களும் தாங்க பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தாங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்திருப்பாரு. ஓகேடா, அதோட கண்டினியூவேஷனை இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர்றாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேல. நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன்? என்ன கேட்க போகிறேன்? அது ஒன்றும் இல்லை, எனக்கு கிறிஸ்மஸில் இங்கே ஃபெஸ்டிவல்னால நிறையா ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே நம்ம நடந்துட்டு வரலாமா? இதுக்கு தானா? போகலாமே, பிரச்சனை இல்லை. ஜிம்மின் வராரான்னு கேட்டுக்கோயேன். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கானே. சரி, வெயிட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஜிம்மின் அங்கேருந்து வராரு, ஒரு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. அப்போ தான் ஜிம்மினை பார்த்து, நாங்கள் 2 பேரும் சால் வரையும் போகிறோம்டா, நீ வரியா? இல்லைடா, நான் வரல. நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க. சரிடா, நாங்கள் போகிறோம், நீ பார்த்து வீட்டுக்கு போய்டு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே கஃபே விட்டு வெளில போகிறீங்க. வெளில போகிறப்போ ஜிம்மின் அப்படியே ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரி தம்பிங்கரை காட்டுறாரு. தாங்க தான் அதை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அவரும் தம்பிங்கரை காமிச்சிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே வெளில போகிறீங்க. ஸோ வெளில அப்படியே ஒரு சின்ன ஒர்க், 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே கையை ஆட்டிகிட்டே நடக்கிறனால தாங்களும் உங்கள் கையை ஹோல்ட் பண்ண முடியல. அவர் உங்கள் கையும் உங்களையும் மாறி மாறி பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் கஃபே விட்டு போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அந்த கடையில் அப்போ தான் ஒரு குட்டி பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பா. வாங்கிட்டு டேர்ன் ஆகுறப்போ டக்குன்னு அவள் ஐஸ்கிரீம் ஸ்கூப் அப்படியே கீழே விழுந்துருது. அதை பார்த்ததும் நீங்கள் ஐயோ அந்த பாப்பா கீழே போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போகிறீங்க அந்த பாப்பா கிட்ட. அந்த பாப்பாவுக்கு அப்படியே கண்ணிலலாம் தண்ணி தேங்கிட்டு நிற்கிது. அதை பார்த்துட்டு ஏ என்னாச்சு, ஐஸ்கிரீம் கீழே போட்டுட்டியா? சரி, அழுவக்கூடாது, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேபியை தூக்குறீங்க. அவளுக்கு எதுவும் புரியல நீங்கள் தமிழில் பேசுகிறனால. பட் அவள் தலையை மட்டும் ஆட்டுறா. சரி, நீங்கள் உடனே அவளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அந்த மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு வந்து டக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே டக்கு டக்குன்னு காட்டுது. அப்போ அந்த ஐஸ்கிரீம் கடை அப்படியே உங்களை பார்த்துட்டு, நீங்கள் என்ன வித்தியாசமான அம்மாவாக இருக்கீங்க, பொதுவாக ஒரு ஸ்கூப் வாங்குறதுக்கே அவ்வளோ திட்டு வாங்குங்க, நீங்கள் இத்தனை ஸ்கூப் வாங்கி தரீங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தாங்க அவங்க பின்னாடியே வந்து நின்றுட்டு அந்த பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பாள். அதுக்கு அப்படியே அவர் வந்து பில்லை பே பண்ணுறாரு. அப்போ அவர் அங்கே தாங்க பார்த்துட்டு, இப்போ உங்கள் குழந்தையா? அப்போ தான் இல்லை, அப்படிலாம் இல்லை, அவள் எங்கள் குழந்தை இல்லை. ஓ, நீங்கள் 2 பேர் லவ்வர்ஸா? இல்லை, ஏன் சொல்கிறேன்னா உங்கள் பேர் நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ தாங்க அப்படியே ஷை ஆகிட்டு உங்களையும் பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சிட்டு அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அவரும் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு தாங்கிட்ட, என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்காதுங்க, எனக்கு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த பேபி சாப்பிட்றதே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து ஆஷி இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. உடனே அந்த பேபி திரும்பி பார்க்குறா. அப்போ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பேபியோட அம்மா அவ்வளோ வேகமாக ஓடி வராங்க. அவங்க அம்மாவை பார்த்து இந்த பேபி உங்ககிட்டேருந்து இறங்கி அவங்க அம்மா கிட்ட வேகமாக ஓடுது. ஓடுறப்ப அவங்க அம்மா, எங்கே போன நீ, உன்னை எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ தாங்க கிட்டே போயிட்டு, இங்கே தான் இருந்தா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தா, அதான். ஓ, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா பின்னாடி அப்படியே வேகமாக வந்துட்டு, அஷி எங்கம்மா போனேன், உன்னை அப்பா எவ்வளோ நேரம் தேடினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை தூக்கி வச்சுட்டு அங்கங்கே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அது அப்படியே ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த இதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ லாஸ்ட்டாக அவங்க 2 பேருமே உங்கள் 2 பேருக்கும் டேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ தாங்க அப்படியே திரும்பி உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரரும் அந்த கப்புள்ஸும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் நடக்கிறீங்க. அப்போ நீங்கள் தேங்கிட்ட ஏதோ ஸ்டாலுன்னு சொன்னேன், எதுவுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடுண்டி.
ஸ்டால்னா என்னென்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். ஃபுட், டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். நம்ம போனோன்னா தெரியும். இது எப்போ கிறிஸ்மஸ் அப்போ மட்டும் தான் போடுவாங்களா? இல்லை, ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா போடுவாங்க. ஓ, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. மேலே அப்படியே கோல்டு கலரில் சீரியல் பல்ப்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் அதை பார்த்துட்டோம். தயாங், அதுவா? அப்போ தயாங், ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தாங்கோட கையை விட்டுட்டு வேகமாக ஓடுறீங்க. அதை தாங்க பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே வராரு. நீங்கள் அப்படியே அந்த கடைக்கிட்ட போனதும் அங்கே நிறைய சாட் ஐட்டம்லாம் இருக்குது. அந்த சாட் ஐட்டமை பார்த்துட்டு நீங்கள் அந்த அந்த கடையில் இருப்பார்ல அவர்கிட்ட, பையா ஏக் பிளேட் பானிபூரி அப்படிங்கிறீங்க. நீங்கள் அப்படி சொன்னதும் அவருக்கு சுத்தமாக புரியல, அப்படியே நிற்கிறாரு. அதை டேங் பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, அது நீங்கள் ஹிந்தியில் சொன்னீங்களே அதை அப்படியே அவர் கொரியனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்துட்டு உடனே அவரும் உங்களுக்காக ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சு கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே வாங்கி பார்க்குறீங்க. பார்த்தா ரொம்ப வியர்டாக இருக்குது. என்னடா இது அந்த மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல அந்த பானிபூரி சைஸை விட அது ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு பார்த்ததுமே இது என்ன அந்த மாதிரி தோணுது. பட் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பைட் வைக்கிறீங்க. அவ்வளோதான், உங்களால் சுத்தமாக முடியல. உங்களால் மென்னவும் முடியல, அட் சேம் டைம் துப்பவும் முடியல. நீங்கள் அப்படியே வாயில் வச்சிட்ருக்கீங்க. டேங்க் இதை பார்த்ததுமே அவங்களால சுத்தமாக முடியல, சிரிப்பு வருது. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே டேங்கை பார்க்குறீங்க. அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே நீங்கள் விழுங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விழுங்குறீங்க. அது உங்களுக்கு டக்குன்னு உள்ளவும் போக மாட்டேங்குது. அப்படியே வச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ளோஸாக தாங்க பார்க்குறீங்க. இன்னும் உங்கள் கிட்ட வந்ததும் நீங்கள் கையில் அந்த பானிபூரி வச்சுருப்பீங்கல்ல, அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சு அவர் வாயில் அப்படியே ஃபீட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தாங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ, என்னோடு சேர்ந்து செல்லடி. இப்படி பார்த்துட்டு அவர் ஒரு வழியாக அவராலேயே சாப்பிட முடியாமல் அதை ஒரு வாய் சாப்பிட்டுடுறாரு. பட் அவருக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களை இப்படி பார்த்துட்டு அப்படியே 2 வாய் வச்சுட்டு உங்களை விட்டு அப்படியே பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி அந்த பானிபூரி பையாவை பார்த்துட்டு, நீங்கள் செல் பண்ணுறதெல்லாம் பானிபூரியா? இது எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? சீ, இந்தியாவில் பானிபூரி எவ்வளோ ஃபேவரட் தெரியுமா? எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? நான்லாம் பானிபூரி பையா வந்து அவ்வளோ வேகமாக போய் வாங்கி சாப்பிடுவேன். இதெல்லாம் பார்த்தா யார் வருவா உங்கள் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. டேங்க் அவ்வளோதான், பஸ்ட் ஆகிடுச்சு லாஃபு. அப்படியே அந்த சைடு திரும்பி அந்த கடை போர்டு இருந்துச்சுல அது மேலே கை வச்சுட்டு சிரிக்கிறாரு. சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு நோட் பண்ணுறாரு. உங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் அப்படி கத்தவும். டக்குன்னு சரி உங்களை ஸ்டாப் பண்ண முடியாமல் அப்படியே உங்களை பேக்கப் பண்ண மாதிரியே தூக்கிடுறாரு. அப்படியே தூக்கிட்டு ரொம்ப தூரம் அப்படியே போகிறாரு. அந்த சீரியல் பப்ஸ்லாம் முடியும்ல அது வரையுமே போகிறாரு. நீங்கள் அது வரையுமே அந்த பானிபூரிக்காரரை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. சரி, நீங்கள் அப்படியே போனது அங்கே ஒரு சின்ன ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது. அங்கே அப்படியே தாங்க அவங்கள இறக்கி விட்டுட்டு அவர் அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து சிரிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அப்போ கூட அந்த பானிபூரி பையாவை உட்காந்து ப்ளேம் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இவன் விற்கிறதெல்லாம் பானிபூரியா? எவ்வளோ கேவலமாக. யாராவது ஸ்வீட்டாக பானிபூரி செய்வாங்களா? சே, இந்த மாதிரி பானிபூரி லவர்ஸ்க்குலாம் இது ரொம்ப மோசம். இதில் இந்தியன் ஷாப்புன்னு வேறு பேர் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போட்டா போதண்டி, என்னால் முடியல, போதும், எனக்கு வயிறே வலிக்குது, போதுண்டி, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. நீ நீ பண்ணதை ஒரு நிமிஷம் பார்த்தியா? அங்கே எல்லாம் உன்னை எப்படி பார்த்தாங்கன்ட்டு உன்னை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நீ பானிபூரிக்காக கத்திட்டு இருக்க. நீ அப்போவே நினச்சேன் நீ ஓடும் போது இப்படி ஏதாவது நடக்கும்ட்டு. நானும் நெல்றேங்கிறேன், நீ கேட்காம இந்தியன் ஷாப்புன்னு வேகமாக போடுற. பாத்தியா எவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்ட்டு. அப்போ உனக்கு இது முன்னாடியே தெரியும், தெரிஞ்சுட்டேவா எனக்கு வாங்கி கொடுத்த? நான் என்ன பண்ண முடியும்? நீ தானே கேட்ட. சரி, முடிஞ்சிருச்சு, இப்போ போகலாமா? சரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம்,
என் கையில் இந்த பானிபூரியை நீ தானே சாப்பிட்ட? ஆமாம், நீ சாப்பிடாம நின்றுட்டு இருந்த, அதான் நான் சாப்பிட்டேன். ஆ, இன்னொரு விஷயம், என்னை எதுக்கு தூக்கிட்டு வந்த அப்படிங்கிறீங்க பார்த்தா? அப்புறம் நீ அங்கே அப்படி கத்திட்டு இருந்த, எல்லாரோட பார்த்தாங்க, அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். ஆ, அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வேகமாக நடக்கிறாரு. நீங்கள் அவர் ஹூடி போட்டிருப்பாருல, அதை பிடிச்சி இழுக்கிறீங்க. பட் அவர் ஃபார்வர்டாக நடந்து போயிட்டே இருக்காரு. நீங்களும் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கீங்க. அவர் எதுவுமே கேட்காம அப்படியே ஃபார்வர்டாக நடக்கிறாரு. ஒரு கட்டத்தில் டேங்க் அப்படியே நிற்கவும் நீங்கள் இழுத்த ஃபோர்ஸில் அப்படியே போய் டேங்கை பேக்கப் பண்ணுற மாதிரி நின்றுடுறீங்க. ஸோ அப்படியே 2 செகண்ட் அப்படியே சைலண்டாக இருக்கவங்க 2 பேருக்குள்ள. இப்போ டக்குன்னு உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகி சாரி டேங். அப்போ டேங் உங்களை பார்த்துட்டு நானும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது. அப்போ அங்கே தூரத்தில் ஒரு சின்ன காட்டன் கேண்டி ஷாப். அங்கே எல்லா குட்டி பசங்களும் அப்படியே வரிசையாக நின்று அந்த காட்டன் கேண்டியை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வேகமாக தேங்க விட்டுட்டு அந்த குட்டி குழந்தைங்களாம் நிற்கிறாங்கல்ல, அந்த லைனில் போய் நிற்கிறீங்க. ஸோ தேங்க அப்படியே பார்த்துட்டு என்ன பொண்ணுவ இப்படி குழந்த மாதிரி அப்படியே நினச்சிட்டு அவங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ கடைசியாக உங்கள் டர்னும் வருது அந்த காட்டன் கேண்டி வாங்குறப்போ. ஸோ அவர் அந்த காட்டன் கேண்டி கொடுக்குறவர் அப்படியே உங்களுக்கு ஒரு கையில் கொடுத்துட்டு இன்னொரு கையில் அப்படியே பலூன் கட்டி விட்றாரு. உங்களுக்கு முன்னாடி இந்த குட்டி பசங்களுக்கும் அது மாதிரி கட்டி விட்டுருப்பாரு, உங்களுக்கும் கட்டி விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே அந்த பலூனை பார்த்துட்டே இருக்கீங்க. அது அப்படியே பர்பிள் கலரில் ஒரு ஹார்ட் ஷேப் பலூன். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் டேங் வந்து நின்றுட்டு ஜென்டலாக சிரிச்சுட்டு நீங்கள் கை கட்டியிருப்பீங்கல்ல அந்த பலூன், அந்த கையை அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. நீங்கள் அப்படியே கையை ஷேக் பண்ணுறீங்க. அப்போ டக்குன்னு பலூன் உங்கள் கையிலேருந்து அவுந்து மேலே போகுது. அதை டேங்க் பார்த்துட்டு பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. ஸோ முடியலன்னதும் நீங்கள் அவரை பார்த்துட்டு பரவாயில்ல விடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடக்கிறீங்க. நீங்கள் நடந்துட்டு இருக்கப்போ கொஞ்சம் தூரத்தில் மிஸ்டர் கிம், அதாவது டேங்கோட அப்பா, உங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு டேங்க முறைச்சிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேருமே அவரை பார்க்கல. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. டேங் அப்பா அதை பார்த்துட்டு எப்படி இப்படி இருக்கான், அதுவும் இந்த டேல, வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து போறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே நடந்துட்டே இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே போறீங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு சின்ன சர்ச் வருது. அந்த சர்ச்சை பார்த்ததும் நீங்கள் டேங்க பார்க்குறீங்க. டேங் சிரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் உள்ளே போனால் அவர் ஃபாதர் வெளில நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் டேங் அந்நியா செய்யான்னு சொல்லிட்டு ஒரு 45 டிகிரி குனிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு நம்மளும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 90 டிகிரி குனிஞ்சிடுறீங்க. நீங்கள் குனிஞ்சதும் நீங்கள் ஃபோர்ஸாக வேற குனிவீங்களா, அதை பார்த்துட்டு ஃபாதரும் டேங்கும் சிரிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைம் ஃபாதர் அப்படியே டேங்க நோட் பண்ணிட்டு எப்போ அவங்க அம்மா பர்த்டேனா சிரிக்க மாட்டானே, இன்னைக்கு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தயாங் ஃபாதரை பார்க்குறப்போ தயாங் சொல்லுங்கள் ஃபாதர், 2 பேரும் போய் ப்ரேயர் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே சர்ச்சுக்குள்ளே போகிறீங்க. சர்ச் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் அப்படியே போய் செகண்ட் ரோவில் போய் உட்காடுறீங்க. ஸோ உட்காந்து நீங்கள் 2 பேருமே ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் நார்மலாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தயாங் கண்ணுலேருந்து அப்படியே ஒரு அந்த கண்ணீர் இருக்கும்ல, அது அந்த ஒரு ட்ராப் அப்படியே ஒரு ஜா லைனில் நிற்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களும் எதுவும் கேட்காம இந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா நிறைய குட்டி பசங்களாம் கேண்டில் அப்படியே ஏற்றிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா நீங்கள் ஹிந்து, டேங் வந்து கிறிஸ்டின், உங்களுக்கு அவ்வளோவா கிறிஸ்டினை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கே ஒரு சிஸ்டர் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு என்னது இது, ஏன் இது மாதிரி கேண்டில்ஸ்லாம் ஏற்றுறீங்க சிஸ்டர் அந்த மாதிரி கேட்குறீங்க. அப்போ சிஸ்டர் அதுவா, அது ஒன்றும் இல்லை, உன் விஷயம் இல்லை உனக்கு பிடிச்சவங்க விஷயம் நிறைவேறணும்னு நினச்சேன்னா இந்த கேண்டில் ஏற்றி காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, அப்போ ஜீசஸ் அதை நிறைவேற்றுவார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேங்க திரும்பி பார்க்குறீங்க. அவர் இன்னும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்களும் அந்த சிஸ்டர் கிட்டேருந்து ஒரு 2 கேண்டிலை வாங்கிட்டு அப்படியே அங்கே லைட் பண்ணுறீங்க. லைட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே அந்த குட்டி பசங்கள்லாம் காட் கிட்ட வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே நீங்களும் வேண்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு கேண்டில்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த சிஸ்டர் உங்களோட பிந்தியை நோட் பண்ணுறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, நீ யார் கூட வந்த
அது மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி தயாங்க காமிக்கிறீங்க. அப்போ சிஸ்டர், ஓ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ? அது மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் ஆமாம் அது மாதிரி சொல்லிடுறீங்க. அப்போ சிஸ்டரும் சரி ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா டேங்கோ அவர் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்போ கரெக்டாக ப்ரேயர் பண்ணி முடிச்சதும் அந்த ஆமென் பண்ணுவாங்கல்ல, அதை நீங்கள் தப்பு தப்பாக பண்ணுறீங்க. அதை டேங் பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு காமிக்கிறாரு. நீங்களும் அதை பார்த்து அப்படியே கரெக்டாக செஞ்சிடுறீங்க. ஸோ லாஸ்ட்டாக 2 பேருமே ப்ரேயரை முடிச்சுட்டு அப்போ தயாங் போகலாமா அது மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே திரும்புறீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே ஃபாதர் வராரு டேங் கிட்ட பேச. ஸோ அவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோர் இருக்கும்ல சர்ச்சோட டோர் அதுக்கிட்ட போய் நிற்கிறீங்க. ஸோ இங்கே அப்படியே ஃபாதர் டேங்கை பார்த்து டேங் இப்போ உங்கள் அம்மாவை பார்க்க போறியா? அப்போ டேங் ஆமாம் ஆமாம் ஃபாதர் பார்க்க போகிறேன் அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஃபாதர் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போறியா? ஆமாம் கூப்பிட்டு போகிறேன் அது மாதிரி தேங்க சொல்கிறாரு. நீங்கள் டோர் கிட்ட நிற்கிறீங்கல்ல, அப்போ தேங்க உங்ககிட்ட வராரு. அப்போ நீங்கள் தேங் போகலாமா? அப்போ தேங் ஒரு நிமிஷம் டி அம்மாவை பார்த்துட்டு போகலாம் அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அம்மாவை பார்க்க போகிறோமா? ஆமாம் நான் நல்லா இருக்கேனா அது மாதிரி கேட்குறீங்க. அப்போ தேங் நல்லா தான் இருக்கு ஏண்டி? இல்லை ஒன்றும் இல்லை வா அம்மா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் தவங்களோட கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்போ தவங்க உங்களை பார்த்துட்டு செவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. சுற்றி லைட்டே இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்குது. நீங்கள் போக போக தான் தெரியுது அது கல்லறை இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியுது தேங்கோட அம்மா உயிரோடு இல்லை அப்படிங்கிற விஷயம். ஸோ நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக கில்ட்டி ஆகுது. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சிட்டு தான் நீங்கள் வா போகலாம் அது மாதிரி நான் நல்லா இருக்கேனா அது மாதிரிலாம் கேட்டீங்க. பட் அவங்க உயிரோடு இல்லை, அது இவனை ஹர்ட் பண்ணிடுச்சோ அப்படின்னு நினச்சி உங்களுக்கே கில்ட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்களா, அதை அப்படியே பொறுமையாக விடுறீங்க. ஸோ அப்படியே தேங்க அப்படியே அவங்க அம்மாவோட கல்லறை முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ நின்னதும் அவரால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அவங்க அம்மாவோட கல்லறைக்கிட்ட நீல் டவுன் போட்டு உட்காந்துடுறாரு. ஸோ உட்காந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு சாரிம்மா. அப்போ நீங்கள் அப்படியே தாங்கிட்ட போயிட்டு உங்களோட ஒரு கை அப்படியே ஒரு ஷோல்டர் மேலே வைக்கிறீங்க. ஸோ வச்சுட்டு சாரி டேம் அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தாங்க உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் அம்மாவோட கலரையை பார்த்துட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு செயின், அந்த செயின் எடுத்து அப்படியே உங்கள் கையில் கொடுக்குறாரு. இதை பத்திரமா வச்சுக்கோ, எப்போ கேட்குறேனோ அப்போ கொடு, ஓகேவா அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அந்த செயினை வாங்கிட்டு உங்கள் பேக்குள்ளே போட்டுக்கிறீங்க. உங்கள் பேக்குள்ளே போட்டதும் இந்த சைடு அப்படியே தேங்க திரும்பி அப்படியே அவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு போகலாமா அது மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்களும் போகலாம் அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அப்படியே அவர் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க அம்மாவோட கல்லறையை பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க 2 பேரும். நீங்கள் 2 பேரும் அப்படியே சர்ச்சை விட்டு வெளில வரீங்க. நீங்கள் அப்படியே சர்ச்சில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சதும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பைக் செம்ம ஃபாஸ்ட்டாக உங்களை க்ராஸ் பண்ணி போகுது. அந்த டைம் நோட் பண்ணியிருப்பாரு. உங்களை இடிக்க வர மாதிரி இருக்கவும் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சி பின்னாடி இழுத்துருப்பாரு. உங்களை இழுத்ததும் நீங்களும் பின்னாடியே வந்திருப்பீங்க. டக்குன்னு அந்த பைக் ஸ்டாப் ஆகி அந்த பைக் ஓட்டினவர் உங்கள் 2 பேரையும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது டாங்கோட அப்பா. அவர் தான் அப்படியே ஒரு ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே டாங்கை முறைச்சி பார்க்குறாரு. டாங்கும் பதிலுக்கு அவ்வளோ முறைக்கிறாரு. அப்போ அப்படியே டாங்க இந்த சைடு திரும்பிட்டு உங்களை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. இப்போ தயாங் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க பெஞ்சில் அப்படியே உங்களை உட்கார வைக்கிறாரு. அப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் டயாங் அப்படிங்கிறீங்க. அப்போ டயாங் இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சர்ச்சுக்குள்ளே போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஆனால் மூச்சு வாங்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி டாக் உங்கள் கால் கிட்ட அப்படியே நிற்குது. நீங்கள் அப்படியே அந்த டாகை தூக்குறீங்க. கரெக்டாக இங்கே டாங்கை எடுத்துகிட்டு வந்துடுறாரு தண்ணி. ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்ததும் நீங்கள் குடிக்காமல் அப்படியே அந்த டாக்கு கொஞ்சோண்டு அந்த லிப்பில் ஊற்றி கொடுக்குறீங்க. அந்த டாங் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த டாக் நீங்கள் தண்ணி கொடுத்தக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூக்குறீங்க. அந்த டாக் அப்படியே உங்கள் சீக்ஸை லைட்டாக லிக் பண்ணுது. அது அப்படியே டாங் பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே டாங்கை பார்த்துட்டு ஏன் நிற்கிற உட்காரு அது மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே நீங்களும் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் அப்போ தான் டக்குன்னு நோட் பண்ணுறீங்க அந்த டாகுக்கு
லைட்டாக ப்ரீத்திங்கில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டு திரும்பி செக் பண்ணுறீங்க உங்கள் காது கிட்ட வச்சுட்டு. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே டாங்கை பார்த்துட்டு தயாங் இந்த டாகுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரீத்திங் இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆ அது எப்படி தெரியல. நீ நீ பாரு. அது மாதிரி டேங்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ டேங்கும் அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கும் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. அப்போ டேங்கு உங்களை பார்த்துட்டு ஆமாம் அதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீ அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பேசாமல் நானே இதை வளர்க்கலான்னு இருக்கேன். ஆ நீயே பெரிய வளர்ப்ப? ஹாஸ்டலில் அலோவ் பண்ணுவாங்களா? ஆமாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பேசாமல் நீ வளர்க்குறியா? எனக்காக அது மாதிரி கேட்குறீங்க. அப்போ தான் நானா ம் சரி நானே வளர்க்குறேன் அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. என்ன ப்ராமிஸ்? இதுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் விட்டுற மாட்டேன்ல அது மாதிரி கேட்குறீங்க. அப்போ தான் நான் ஏன்டி இப்படி பண்ண போகிறேன்? இந்த பேர் இப்படிலாம் பேசாது சரியா? சரி சரி கோவப்படாத அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தான் இவனுக்கு ஏதாவது பேர் வைக்கலாமா அது மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை பார்க்குறீங்க. அந்த டாக் அப்படியே பிளாக் அண்ட் ப்ரௌனில் சாக்கோ கலரில் இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தான் இவனுக்கு ராக்கின்னு பேர் வைப்போமா? ராக்கியா? அவ்வளோவா நல்லா இல்லை, வேற ஏதாவது யோசி அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசாமல் உனக்கு ஓம் பேரை வச்சிடலாமா? என்னது ஓம் பேர் வச்சிடலாம். தயாங் நல்லா இருக்கே அது. நல்லா தான் இருக்குது. பட் நீ ஃப்யூச்சரில் தயாங் அப்படின்னு கூப்பிட்றப்போ நாங்கள் 2 பேருமே ஓடி வந்தால் அது நல்லா இருக்காதுடி. நான் ஏன் ஃப்யூச்சரில் உடனே கூப்பிட போகிறேன்? நான் ஹப்பியாக தான் கூப்பிடுவேன். உண்மைதாண்டி. இந்த ஏதாவது கூப்பிட்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஓ தயாங் எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. நான் யாராவது கொரியன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட கேட்காம விட்டேன் பாரு. என்னது? நான் ஆக்சுவலி ஒரு கொரியன் நாவல் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதை பற்றி படித்தேன். அதில் அடிக்கடி யோபோ யோபோ யோபோன்ட்டு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ் வருது. எனக்கு அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியல. நான் கொரியன் யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு தெரியுமா? நான் கொரியன்ரி. நான் பிறந்ததுலேருந்தே கொரியன். எனக்கு கொரியன் தெரியும். சரி தயாங் எனக்கு அது மீனிங் சொன்னேன் அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தான் அது ஒன்றும் இல்லை. உனக்கு பிடிச்சவங்களையோ இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரையோ நீ இந்த வேர்டை வச்சு கூப்பிடலாம். யோபோன்ட்டு. யோபோனா இதான் அர்த்தமா? பட் எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா, நான் படித்த நாவல்லையே. யோபோ தயாங் என்ன சொன்னேன்? யோபோ தயாங் நீங்கள் யோபோ தனியாக தயாங் தனியாக தான் சொல்லியிருப்பீங்க. பட் அவர் காதில் அது 2 ஒன்றா விழுந்திருக்கும். ஸோ அதனால தான் அவர் அப்படி கேட்டிருப்பாரு. பட் நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்படி சிரிச்சுக்கிறாரு. அப்போ நீங்கள் தயாங் எனக்கு யோபோ வேர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அச்சன்ட்டு உன் பேர் இதுக்கு வைக்கணும்னு பிடிச்சிருக்கு. அதனால யோபோ இல்லை யோ ஓகேவா? அங்கே நான் டேன் வைக்க போகிறேன். அப்போது யோ டேன் நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ தேங்கும் அந்த டாகை பார்க்குறாரு. எஸ் அது யோன்டன் தான். அது யோன்டன் தான். அப்போ தேங்க அந்த டாகை பார்க்குறாரு. அதுவும் லைட்டாக சிரிக்கிற மாதிரி பண்ணுது. அப்போ தேங் ஓகேடா உன் பேரை நான் யோன்டன்னே வச்சுக்கிறேன் அது மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு 2 பேரும் எந்திரிச்சுன்னுட்டு சரிட்டேன் மணி இப்போ 12 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா எனக்கு காலேஜ் லேட் ஆகிடும், நான் போகிறேன் அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தான் சரி நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஓகேடா இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.